இந்தியாவும் ஆஸ்திரேலியா டெஸ்ட் மேட்ச்ல 2வது நாளான இன்று இந்தியாவை இந்த டெஸ்ட் மேட்சை இந்தியா ஜெயிக்க முடியாத அளவுக்கு ஆஸ்திரேலியா 150 ரன்கள் லீடிங் ஆகிப்போச்சு. இனி இந்த மேட்சை இந்தியாவில் ஜெயிக்க முடியுமான்னா நமக்கு சூரசம்சாரம் பண்ணணும். இந்த அளவு இப்போதாவது இந்தியா பேட்டிங் விஷயத்தில் திருந்துமா என்று தெரியல. ஆனால் இந்த மேட்ச்சு இந்தியா பக்கம் இருந்தது. ஃபர்ஸ்ட்ல டாஸை வின் பண்ணி இந்தியா இந்த மேட்சை கையில் விட்டு போச்சு. அதான் இந்த உண்மையான நிகழ்ச்சியாக இருக்கிறது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியா கை நேற்றைக்கே ஓங்கியிருந்தது. அதே போல் தான் இன்னைக்கும் ஓங்கியிருக்கும். இந்த மேட்ச்ல என்ன எல்லாம் நடக்க போறது தெரியல. நாளைக்கு இனி 5 விக்கெட்டை இந்தியா இழந்துட்டது. இன்னும் 5 விக்கெட்ல 108 ரன் அடிச்சிருக்குது இந்தியா. இந்த மேட்சை இந்தியா இனி எப்படி கைவசம் ஆக்க போறேன்னு தான் நமக்கு புரியல. இந்த மேட்ச் முக்கியமாக இந்தியா 90% கைவிட்டு போச்சுன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த மேட்ச் முடிஞ்சு போச்சுங்க. இந்த மேட்ச்ல இருந்து இந்தியா ஒரு பாடம் கற்பிக்கத்தான் வேணும். ரோஹித் சர்மாக்கு ராசி என்னவோ தெரியல. இந்த மேட்ச் ரோஹித் சர்மா ஒரு வெற்றி கொடுக்கவே முடியாமல் இருக்கே. அவரோட கேப்டன்சிட்டி எந்த அளவுக்கு இருக்கிறன்னே நமக்கு புரியலை. பவுலிங்கும் இந்தியாவுக்கு மொத்தத்தில் பவுலிங் ஆரம்பத்தில் சொதப்பிச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் இது பண்ணி எப்படியோ 338 ரன்னில் ஆஸ்திரேலியாவே இந்தியா சுருட்டது. அது சரி, 150 ரன் இருக்கே, கொஞ்சம் நிதானமாக விளையாட வேண்டாமா? இப்படி நீங்கள் விளையாடினா மேட்ச் எப்படிப்பா ஜெயிக்கிறது அப்படியான ஆகிப்போச்சு இந்த மேட்ச்சு. இந்தியா உண்மையிலேயே முழுக்க இந்த மேட்ச்சில் இந்தியாவின் மிகப்பெரிய தவறை பண்ணி எந்த மேட்சை இப்படி விளையாடினா இந்தியா ஜெயிக்க முடியும்? சரி, இந்த மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறோமோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம். சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இந்தியருக்கு சாவை கிடையாது. இந்த இந்தியாவின் வரலாறு